ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜெண்டர் ஸ்டடீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ டெம்பரேச்சர் அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்ட்லா, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், மாஸ் கிலோகிராம். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. Faraday's law of electrolysis are related to Faraday இன்னார் பகுப்பு விதிகளுடன் தொடர்புடையது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, equivalent weight of the electrolyte, அதாவது மின் பகுளியின் சமான எடை. Parasitic plant obtain the required food through special routes called. ஒட்டுண்ணி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சிக்கொள்ள பெற்றுள்ள சிறப்பான வேர்களின் பெயர் என்ன? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஹஸ்டோரியா. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஹஸ்டோரியா. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பெராக்சியம் அண்ட் கிளையோக்சியம் ஆர் மைக்ரோ பாடிஸ். பெராக்சியம் அண்ட் கிளையாக்சியம் வந்து மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், பெராக்சியம் இஸ் ப்ரெசன்ட் இன் தி கேஸ்டர் சீட், அதாவது பெராக்சியம் வந்து ஆமணக்கு வித்தில் உள்ளது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலோன் கரெக்டு, செகண்ட் ஒன் வந்து தப்பு. Consider the following statement and select your answer. Assertion and reason கொடுத்துருக்காங்க. Assertion வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Fermentation result in the production of ethanol and carbon dioxide. அதாவது நொதித்தலின் போது எத்தனால், அதாவது ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும். இட் இஸ் அன் anaerobic process carried out by yeast cell. நொதித்தல் ஒரு காற்றில்லா சுவாசம், இது ஈஸ்ட் செல்களில் நடைபெறுகிறது. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. ஸோ அடுத்து வந்து டோப்பமைன். டோப்பமைன் அப்படிங்கிறது ஒரு ட்ரக், போதைப் பொருள். சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ரிகார்டிங் த வேரங்காஸ். கீழ்கண்ட அனைத்து இணைகளும் வேராங்களை பற்றியது. இதில் தவறான இணையது வேரங்காஸ், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தப்பானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்ஷா ப்ரொனவுன்சேஷன், கல்பா ரிச்சுவல்ஸ், வியாகர்ணா அஸ்ட்ரானமி, நிருக்தா எட்டிமாலஜி. ஸோ இதில் தப்பானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, வியாகர்ணா ஆஸ்ட்ரானமி வந்து தப்பு. வியாகர்ணா வான சாஸ்திரம் அப்படிங்கிறது தப்பு. The Dutch East India Company set up their headquarters at. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம் நாகப்பட்டினம். ஸோ டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எங்கே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருந்தாங்க? நாகப்பட்டினம். அடுத்த கொஸ்டின், லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டானதை வந்து மேட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து வருஷம் 1746லேருந்து 1748. தேர்டு கர்நாடிக் வார் வந்து 1758லேருந்து 1763. பேட்டில் ஆஃப் பிளாசே வந்து 1757. பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. Under the 13th Finance Commission, the highest fund transfer was made to which state? 13வது நிதிக்குழுவின் கீழ் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்திற்கு தரப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேஷா. இன் விச் செக்டார் மசானி கமிட்டி அப்படிங்கிறது எந்த செக்டாரில் அமர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த துறையில் அமர்த்தப்பட்டது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ரோடு டிரான்ஸ்போர்ட்டா. ஸோ மாசாணி குழு வந்து எதுக்கு? ரோடு டிரான்ஸ்போர்ட், சாலை போக்குவரத்து. Which program was started with the objective of reducing scarcity in rural area by the construction of civil works of permanent nature? எந்த திட்டம் நிலையான கட்டுமான பணிகளை உருவாக்குவதன் மூலம் கிராமப்புறங்களில் பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் துவக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராமப்புற பணி திட்டம், அதாவது ரூரல் ஒர்க் ப்ரோக்ராம். Who advocated tax on expenditure? செலவு வரியை அறிமுகப்படுத்தியது யார்? ஆன்சர் என், கால்டர். ஓகேவா? செலவு வரியை அறிமுகப்படுத்தியது யார்? கால்டர். நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், த பாலிசி இஸ் கால்டு. உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லேசி ஃபேரி பாலிசி, அதாவது தலையிடா கொள்கை.
வாட் வாஸ் த மெயின் தீம் ஆஃப் 2015 ரிப்பப்ளிக் டே பேரேட்? ஸோ 2015ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவின் பிரதான தலைப்பு யாது? என்ன அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாட்டு. ஸோ இப்போது இந்த வருஷம் வந்து ரிப்பப்ளிக் டேயில் என்ன தீம் இருக்கோ அதை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். Who among the following is called as Grand Old Lady of Indian Nationalism? கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட். Who among the following first conceived the idea of the formation of Indian National Army? கீழ்காண்பவர்களுள் இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மோகன் சிங். Who among the following wrote the book India Wins Freedom? கீழ்காண்பவர்களுள் இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். Which data communication method is used for sending data in both direction at the same time? எந்த தகவல் தொடர்பு முறையில் தரவினை ஒரே நேரத்தில் இருபுறமும் அனுப்பிட இயலும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபுல் டூப்ளெக்ஸ், முழு இரு திசை, ஃபுல் டூப்ளெக்ஸ். Which city is not included in the building of smart city signed by உஸ்தாத்? உஸ்தாத் கையெழுத்திட்ட ஸ்மார்ட் நகர கட்டுதலில் எந்த நகரம் சார்ந்ததில்லை? ஆன்சர் ஆப்ஷன் பி, அல்மோரா. Which sector got the highest allocation in the 12th 5-year plan? 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? ஆன்சர் வந்து சோஷியல், அதாவது சமூகத்துறை. Which missile has a range of over 5,000 kilometers in India? இந்தியாவில் 5000 கிலோமீட்டர் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ICBM Agni 5. India joins the Big Five. Preserving the ICBM Big Five includes the USA, ரஷ்யா, சைனா டேஷ் அண்ட் டேஷ். ஐசிபிஎம்மினை தக்க வைத்து கொண்டு இந்தியா பெரும் 5 என்பதோடு இணைகிறது. பெரும் 5 என்பது யூஎஸ், ரஷ்யா, சைனா டேஷ் அண்ட் டேஷ் நாடுகளை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரான்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம். Where was the 18th SAARC summit held? 18வது சார்க் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் நேபாள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், பிக் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்டானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சர்தார் சரோவர் நர்மதா நிகாம் ப்ராஜெக்ட் to create solar energy from the solar panels along the river canals of Narmada. அடுத்தது தீனதயாள் உபதயா கிராம ஜோதி யோஜனா to provide access of electricity to rural households across the country. சர்தார் சரோவர் நர்மதா நிகாம் திட்டம் நர்மதா ஆற்றின் கால்வாயின் மேற்பரப்பில் சூரிய பலகைகளை அமைத்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டமாகும். தீன்தயாள் உபதயா கிராம ஜோதி யோஜனா நாட்டில் உள்ள எல்லா ஊரக வீடுகளில் மின்சாரம் வழங்குவதற்காகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோயிங் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜிவி மாவலங்கார் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா. ஸோ ஜிவி மாவலங்கார் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா. சுகுமார் சென் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. வி நரஹரி ராவோ ஃபர்ஸ்ட் சிஏஜி ஆஃப் இந்தியா. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிஎம் ஆஃப் இந்தியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. The anti-defection law was passed in 1985 and was incorporated into the constitution as 1985 இயற்றப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது? 1985 இயற்றப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் 1985 ஆன்டி டிஃபிக்ஷன் லா வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அது எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா ஷெட்யூல் 10, அட்டவணை 10. Which two committees have been set up to enable the financial business of the parliament? எந்த 2 குழுக்கள் பாராளுமன்றத்தின் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சி, அதாவது பி அண்ட் டி. பி வந்து என்னது, எஸ்டிமேட் கமிட்டி. டி வந்து த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. ஓகேவா, எஸ்டிமேட் கமிட்டி அண்ட் தி பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. ஸோ என்ன சொல்லுவாங்க, மதிப்பீடுகள் குழு மற்றும் பொது கணக்கு குழு.
In the legislative procedure, if the cut motion aims to reduce the demand by 1 rupee only, the motion will be known as சட்டம் இயற்றும் முறையில் தேவையை 1 ரூபாய் குறைக்குமாறு ஒரு வெட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அது டேஷ் ஆகும். டிஸ்அப்ரூவல் ஆஃப் பாலிசி கட், அதாவது கொள்கை மறுப்பு வெட்டு. Under which case the Supreme Court of India held that the preamble is the part of the constitution. எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கேசவனந்தா பாரதி கேஸ். கேசவனந்தா பாரதி கேஸ். Among the following, which is one of the richest coastal region of Asia? கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம் எது? ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம் கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது மன்னார் வளைகுடா. The term wildlife was coined by. வைல்ட் என்பதை யார் முதலில் முன்மொழிந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வில்லியம் ஹார்னடே. வில்லியம் ஹார்னடே. Match the following டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ஸோ பத்ரா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா. கிர் வந்து குஜராத். கன்ஹா நேஷ்னல் பார்க், ஸோ இது வந்து மத்திய பிரதேஷ். டம்பா மிசோரம். ஆன்சர் ஆப்ஷன் சி. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? ஸோ கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, கோரண்டம் இஸ் மெர்குரிக் சல்ஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. If the earth storms rotating the value of G at the equator, புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்க்ரீசஸ், அதிகமாகும். ஸோ ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் பேர். ஸோ இன்கரெக்ட் பேர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது தேர்ட் ஒன், வெயிட் வந்து ஸ்கேலார்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. The principle of gravitational lenses is ஈர்ப்பு வில்லைகளின் தத்துவம். ஆன்சர் ஆப்ஷன் டி, பெண்டிங் ஆஃப் லைட் அரவுண்ட் மாசஸ், நிறைகளை சுற்றி ஒளி வளைதல். நிறைகளை சுற்றி ஒளி வளைதல், பெண்டிங் ஆஃப் லைட் அரவுண்ட் மாசஸ். The acid strength of halogen acid is one of the following order. ஹாலஜனைடு அமிலங்களின் அமிலத்தன்மையை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெச்ஐ. HI வந்து greater than HBr, it is greater than HCl, greater than HF. So answer option B. The health is affected by the. ஒருவருடைய உடல் சுகாதாரம் பாதிப்படைய காரணம் genetic disorder only, deficiency of vitamins and minerals, infection only, lifestyle of an individual. ஸோ கொடுத்துருக்க எல்லாமே வந்து ஒரு மனுஷனுடைய ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3 and 4 கரெக்டாக. Which one of the following is not a halide ore? கீழ்கண்டவற்றுள் எவை ஒன்று ஹாலைட் தாது கிடையாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கிரையோலைட். ஹாலைட் வந்து எது இல்லை, கிரையோலைட் வந்து ஹாலைட் கிடையாது. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஹாலைட் தான். ராக் சால்ட் வந்து ஒரு ஹாலைட், ஹார்ன் சில்வர் ஹாலைட், பேரிட்ஸ் வந்து ஹாலைட். ஹாலைட் இல்லாதது எது? கிரையோலைட். The RNA which carry the genetic message from nucleus to the ribosomes. உட்கருவில் இருந்து ரைபோசோம்களுக்கு தகவல்களை எடுத்து செல்லும் ரைபோ நியூக்ளிக் அமிலங்கள் RNA எவை? இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ mRNA. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி, mRNA. Who discovered RH blood group? RH இரத்த வகையை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் டி, லான்ஸ்டேனர் அண்ட் வெய்னர். ஹார்மோன் ஆக்சிடாக்சின் இஸ் செக்ரீட்டட் பை. ஆக்சிடாக்சின் ஹார்மோன் எந்த சுரப்பியின் ஹார்மோன்? பிட்யூட்டரி கிளாண்ட். கந்தஹா வாஸ் தி நேம் ஆஃப். கந்தஹா அப்படிங்கிறது புத்தாஸ் ஹார்ஸ், புத்தரின் குதிரையோட நேம் தான் வந்து என்னன்னா கந்தஹா. Which Deccan king had the title of அப்லா பாபா ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் தி புவர்? எந்த தக்கான அரசர் அப்லா பாபா அல்லது ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இப்ராஹிம் அதில் ஷா டூ. The textile dealer of தமிழ்நாடு were known as. தமிழகத்தை சேர்ந்த துணி வணிகர்கள் டேஷ் எனப்பட்டன. அறுவை வணிகர். என்னது? அறுவை வணிகர். The Queen of Arabian Seaport. அரபிக்கடலின் ராணி துறைமுகம் எனப்படுவது கொச்சி.
which is wrongly matched. ஸோ தப்பாக வந்து எதுனா ஆப்ஷன் சி ஆரிய சமாஜ கேசவ சந்திரசன், அது வந்து தப்பு. The scheduled bank are those which are entered in the அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் RBI Act 1934. செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் RBI Act 1934 இரண்டாம் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. Match the following state with their child sex ratio as per census 2011. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு வந்து 959, ஹரியானா வந்து 830, தமிழ்நாடு 946, உத்தரப்பிரதேஷ் 899. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. In the system of currency notes, which system is followed in India? பண நோட்டுகள் வழங்குதலில் இந்தியாவில் எந்த முறை பின்பற்றப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி மினிமம் ரிசர்வ் சிஸ்டம், அதாவது குறைந்தபட்ச காப்பு முறை. Match the following national leader with their journals. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சர்வஜனிக் சபா, சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து த பங்காளி, பாலகங்காதர திலக் வந்து த மராத்தா, லாலா லஜபத் ராய் வந்து யங் இந்தியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. What is special about the following personalities? V.D. Savarkar, Hardayal and Madan Lal Dhingra. ஸோ இவங்க எல்லாமே மெம்பர் ஆஃப் இந்தியா ஹவுஸ். A dash is a client program that acts as an interface between user and World Wide Web. Dash மென்பொருள் பயனர் மற்றும் உலகளாவிய வலை இடையே ஒரு இடைமுகமாக செயல்படும். Dash is a client program that acts as an interface between user and World Wide Web browser. இணைய உலாவி. Who was the Indian environment activist to be honored with the Goldman Environmental Prize? சுற்றுப்புறத்திற்கான தங்க மனிதன் பரிசை வென்ற இந்திய சுற்றுப்புற ஆவலர் யார்? ரமேஷ் அகர்வால். Sending a legitimate looking email hoping to gather personal and financial information from the recipient of the email is called as. ஒருவருக்கு சாதாரணமாக அனுப்பப்படும் மின்னஞ்சல் போல மின்னஞ்சல் அனுப்பி அவருடைய தனிப்பட்ட நிதி சம்பந்தமான தகவல்களை எடுக்க முயற்சிப்பது டேஷ் ஆகும். ஃபிஷிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி ஃபிஷிங். Which state launches e-Raksha Center? e-Raksha மையத்தை ஆரம்பிக்க போகிற மாநிலம் ஆரம்பிச்சிருப்பாங்க. மீன்ஸ் இது வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி குஜராத். Which two countries recently restored their ties after 50 years? அண்மையில் எந்த இரு நாடுகள் 50 ஆண்டுகள் கழித்து தங்களின் தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டன? US and Cuba. 13th NATO Secretary General Mr. Jens Stoltenberg belongs to. 13th NATO Secretary General Mr. Jens Stoltenberg belongs to Norway. நாட்டோவின் 13வது செக்ரட்டரி ஜெனரல் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க் எந்த நாட்டை சேர்ந்தவர்? நார்வே. In which district of Tamil Nadu the central government is decided to set up the neutrino observatory? தேனி. ஸோ இதே கொஸ்டின் வந்து முன்னாடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் போட்டிருக்கேன் இல்லையா வீடியோ. ஸோ அதில் போய் பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் சேம் கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ in which district of Tamil Nadu the central government is decided to set up the neutrino observatory? தேனி. நியூட்ரினோ ஆய்வகத்தை மத்திய அரசு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைக்க முடிவு செய்துள்ளது? தேனி. நியூ அப்ரோச் டு கன்சர்வேஷன் இஸ் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப். கீழ்கண்டவற்றில் பாதுகாப்பில் காணப்படும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவது? பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர்கோளங்கள். விச் இஸ் தி ட்ரைப் நாட் பிலாங் டு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்? எந்த பழங்குடியினர் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவர் அல்ல? ஸோ ஆன்சர் வந்து முதுவர்கள், ஓகேவா? முதுராஸ் அப்படிங்கிறவங்க நீலகிரியில் இல்லாதவங்க. ஸோ தோடாஸ், பழியர்கள், குறும்பாஸ் இவங்க எல்லாமே நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க. த இன்கம் இது வந்து மேக்ஸு. ஸோ மேக்ஸ் எல்லாமே விட்டுட்டு நம்ம ஜென்ரல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ we can scroll. What is special about this organization? What is special about this organization? British India Association, Pune
சர்வஜனிக் சபா அண்ட் இந்தியா லீக். கீழ்கண்ட சங்கங்களிடையே காணப்படும் சிறப்பு அம்சம் என்ன? பிரிட்டிஷ் இந்திய சங்கம், பூனா சர்வஜனிக் சபா மற்றும் இந்தியா லீக். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபோர் ரன்னர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடிகள். 89th question. Double jeopardy is related to which article of the Indian Constitution? இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் வருகிறது? ஆர்டிகல் 22. To suggest methods of change in recruitment, the UPSC appointed in 1974 a committee of recruitment and selection method under the chairmanship of. ஸோ ஆட்சேர்ப்பு முறையில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக ஒன்றிய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் 1974ஆம் ஆண்டில் தேர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு குழு ஒன்று யார் தலைமையில் அமைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிஎஸ் கோத்தாரி. Match the following commission and their purpose and give correct answer by selecting the option given below. கலேல்கர் ஆணையம், அதாவது கலேல்கர் கமிஷன் வந்து பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன். கலேல்கர் கமிஷன் வந்து பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன். கபூர் கமிஷன் வந்து காந்தி மர்டர் கேஸ். கபூர் கமிஷன் வந்து காந்தி மர்டர் கேஸ். சர்க்காரியா கமிஷன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். நானாவதி கமிஷன் 1984 ஆன்டி-சிக் ரியாட்ஸா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. The legal advisor to the state government, மாநில அரசின் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்தியாவுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல். The provision relating to citizenship or embodied in the dash of the Indian Constitution, குடியுரிமையை பற்றிய விதி இந்திய அரசியலமைப்பின் சாசனத்தில் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 5 to 11 in part 2. ஆர்டிகல் 5 to 11 in part 2. The first article of the Indian Constitution declare India as இந்திய அரசியலமைப்பின் 1ஆம் விதி ஆர்டிகல் 1 இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? மாநிலங்களின் ஒன்றியம். ஆன்சர் ஆப்ஷன் சி, மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். Which article of the Indian Constitution declared that the election to the House of People and to the Legislative Assembly of every state shall be on the basis of adult suffrage? மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுனா? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 326. Which market is an ideal form of an organization which is providing easy liquidity, encourages the public to invest and this brings out the latent surplus in the economy? பொருளாதாரத்தில் எந்த சந்தை எளிதான நீர்மையை ஊக்குவித்து பொதுமக்களை முதலீடு செய்ய தூண்டி மறைந்துள்ள உபரியை வெளியே கொணர்கின்ற அமைப்பு? ஸ்டாக் மார்க்கெட். ஆன்சர் ஆப்ஷன் சி, பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட். Who was the chairman of first finance commission? கேசி நியோகி. முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் கேசி நியோகி. The term PMAY relates to housing, அதாவது வீடு உருவாக்குதல். Match the following. NH7 வந்து மதுரை டு திருநெல்வேலி. NH45 வந்து திருச்சி டு சென்னை. NH67 வந்து திருச்சி டு திருவாரூர். NH209 வந்து பொள்ளாச்சி டு திண்டுக்கல். ஆன்சர் ஆப்ஷன் டி. கிங் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து காட்டன். நாற்பயிர்களின் அரசன் எனப்படுவது காட்டன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.